பிரைஸ் தி லார்ட். அட்லாண்டின் என்பது அந்த சரக்கு கப்பலின் பெயர். கப்பலின் கேப்டன் நார்வன் ஈவான்ஸ். தாய்லாந்திலிருந்து அரபு நாடுகளுக்கு சென்று எண்ணெய் ஏற்றி வருவது வழக்கமான வேலை. இந்த முறையும் அப்படித்தான் சென்று கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது கப்பலின் திசையை மாற்றி ப்ரூனே நாட்டுக்கு செல்லுமாறு அவருக்கு உத்தரவு வந்தது. கேப்டனுக்கு ஆச்சரியம். இது போன்று எப்போதும் மாறி போனதே இல்லை. ஆனாலும் உத்தரவுப்படி மாறி சென்றார். சிறிது நேரத்தில் தொலை தூரத்தில் அபாய விளக்கு ஒன்று தெரிந்தது. எங்களை காப்பாற்றுங்கள் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த இடத்தை நோக்கி கப்பலை விரைந்து செலுத்தினார். படகு ஒன்று மூழ்கி கொண்டிருந்தது. உடனே பணியாட்களை அனுப்பி வலைகளை போட்டு அவர்களை காப்பாற்றி கப்பலில் ஏற்றினார். அனைவரையும் மீட்ட பிறகு அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் சொன்னார்கள், 3 நாட்களாக உண்ண உணவு, குடிக்க தண்ணீர் இல்லை. 2 மணி நேரத்திற்கு முன்பு படகு மூழ்க ஆரம்பித்து விட்டது. அப்போது எங்களோடு இருந்த இந்த சகோதரன் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டார் என்று ஒருவரை காண்பித்தார்கள். கேப்டன் நினைவு கூர்ந்தார். அந்த சகோதரன் ஜெபித்த நேரமும் தனக்கு வேறு திசையாக கப்பலை செலுத்த செய்தி வந்த நேரமும் ஒரே நேரம் என்று அறிந்தார். வழக்கமான வழியில் போயிருந்தால் இவர்களை காப்பாற்றி இருக்க முடியாது. கேப்டன் மேலும் விசாரித்தார். அபாய குறி விளக்கும் மிகவும் சாதாரணமான எண்ணெய் விளக்கு என்று அறிந்தார். இந்த விளக்கு மூலம் அத்தனை பிரகாசமான வெளிச்சம் வந்திருக்க முடியாது என்று இதிலும் ஆச்சரியப்பட்டார். தேவன் மட்டுமே உதவி செய்திருக்க முடியும் என்று நம்பினார். வேண்டுதலை கேட்டு உதவி செய்யும் தேவன் ஒருவர் உண்டென்று இன்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இந்த முறை கேப்டனுடைய கப்பலில் பாதை மட்டும் மாறவில்லை, அவரது ஆன்மீக வாழ்க்கை பாதையும் மாறியது. எனவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. எனவே எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆபத்து நேரங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.